ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. என்னங்க காலையிலேருந்து ஒரே சண்டையாக இருக்கீங்க, வேறு கண்டென்ட் எதுவுமே இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கண்டென்ட் இருந்துச்சு, சூப்பரான கண்டென்ட். அதை காமிக்கவே இல்லை. நேற்று முந்தானத்தில் சௌந்தர்யாவோட விஷயங்களை காமிச்ச இவங்க, சௌந்தர்யா வந்துட்டு சுனிதா கூட ஆடுற விஷயங்களை நேற்று ப்ரொமோன்னா போட்ட இவங்க, அதுக்கு முன்னாடி வந்து இல்லை அதை ப்ரொமோவை போட்ட இவங்க, இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முத்துக்குமார் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அதை உங்களுக்கு ப்ரொமோவாக போட தோணுதா? தோணாது. தெரியும். இருக்கட்டும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னமா இருந்துச்சு. இப்போ இங்கே என்னென்னா சண்டை. யாருக்கு சண்டைனா, நேற்று மாதிரியே வந்து சாச்சனாவுக்கும் ரயானுக்கும் சண்டை. சாச்சனாவை பற்றி ரயான் சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஓகே, ஆனால் ரயானுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கான். இதே மாதிரி ரயான் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். அதுதான் வினை விதைத்தவன் வினையாக இருப்பான். சரி, இங்கே என்ன பிரச்சனை பார்ப்போம். என்ன சொல்கிறான்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பவித்ரா அதை கேட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, காலையில் சாப்பிட்டவங்க கழிவு இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது, சாயந்தரம் வரைக்கும் அது அங்கேயே இருக்குது. இதனால தான் சாதிச்சு நான் வந்துட்டு ஓவர் ஸ்டப்லாம் இருக்காங்க, வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாச்சனாக்கில் சொன்னால், உடனே இவங்களை பாயிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நானும் உங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரையும் பார்த்தேன், நல்லாவே தெரிஞ்சுது. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தால் யாராவது கூட்டுவாங்க அப்படின்றாங்க. ஏங்க நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சிக்க மாட்டாங்களா? அவங்க இன்னும் ரியலைஸே பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக சொன்ன விதங்கள் ஓகே. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஆர்னவ் சொன்னதுக்கு உடனே வந்து இவர் அருண் ரியாக்ட் பண்ணது கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இவர் வந்துட்டு சாச்சனாக்களை சொல்லும்போது நேற்றே வந்து அந்த ஒரு சண்டை பெருசாச்சு, நம்ம வந்து சாச்சனா மேலே தப்புன்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா, இதை ஒரு சாக்காக வச்சு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, இதுக்காக தான் நாங்கள் ஒட்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். ஆனால் சாச்சனா பண்ணது அதனால் உடனே கரெக்ட்னு சொல்ல வரல. அவங்க வந்ததுலேருந்து எல்லாமே தப்பாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று நான் நல்லா பண்ணாங்கன்னு எதுவுமே கிடையாது. அதேமாதிரி நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் திருத்திட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே போய் ஒன்றுத்தையும் திருத்தவே இல்லை. இப்போ அவர் சொன்னவொடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓ, எங்கள் வீட்டை பற்றி பேசுகிறீங்களா, இருங்க நான் உங்கள் வீட்டை பற்றி பேசுகிறேன், நானும் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் பார்த்தேன், உங்கள் அக்காவை எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஏன் நான் சொன்னதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறது. அப்போ பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுது, நீ ஏன் அவங்க பேசுகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற அப்படி மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது, ரயன் இல்லை நான் வந்துட்டு அதை ஏன் சொன்னேன்னா அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். இப்போ என்னென்னா, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஆடுறாங்க. இது எப்படி? அப்போது ஒரு ஆர்கியூமெண்ட்டை பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல உங்களுக்கு, அதை பேசுகிற அளவுக்கு இருக்கிற தைரியம் ஏன் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்க மாட்டேது, உடனே அழறீங்க. அப்போ நாங்கள் எப்படி அதை பேசுகிறதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. சாட்சனா வந்துட்டு இப்படி தான் நிறைய இடத்துல கொளுத்தி போட்டுருவாங்க பிரச்சனையை. அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறமா சிரிச்சுக்கிட்டே போய் மலிப்பு விட்ருவாங்க. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற காயங்கள் ஆறவே ஆறாது. இதைத்தான் அவங்க ரொம்ப நாளாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது என்ட்ரின்றது ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அங்கேயாவது ஏதாவது நல்லா பண்ணுவாங்க பார்த்தா அங்கேயே எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ரயன் அப்படி புலம்பி தள்ளுறாரு, இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சின்னு கிச்சன் இன்சார்ஜாக வந்ததுலேருந்து. இதே விஷயங்கள் இன்னும் ஒரு சில பேர்கள் நடக்கும்போது உங்களுக்கு குழுன்னு இருந்துச்சா? இப்போ எப்படி இருக்குது? இப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும். சரி, ஓகே, இருந்தாலும் ரயன் சொன்னதில் தப்பே கிடையாது. ஆனால் சாச்சனா வந்துட்டு ஏன் இப்படி பண்ணாங்க தெரியல. அவங்க அப்பா வந்துட்டு 2-3 ரைட்டு லெஃப்ட்டு விட்டால் தான் கரெக்டாக நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்.